ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காலை வணக்கம். பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா மக்களே? இப்படி ஒரு நார் எடுத்துக்கணும். இந்த நாரை இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இந்த நூலை இப்படி எடுத்து இப்படி சுற்றிக்கலாம் மக்களே. சுற்றிட்டு இப்போ நீங்கள் பூ கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த நாட்டு போடுவீங்களா, இப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த பூவை இங்கே பாருங்கள், நம்ம விரல் மேலே தான் இருக்கணும் பூ. அப்படிங்களா? இதை இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கணும். நீங்கள் கீழே அடியில் போடுறங்கிறனால நம்ம பாருங்கள், இந்த தண்டு மேலே இப்படி ஒரு சுற்று சேர்த்து சுற்றிக்கலாம். அப்போ தான் டைட்டாக கட்டிக்கலாம். ஈஸியாக கட்டலாம். நீங்களும் இப்படி எடுத்து கட்டி பழகி பாருங்கள். நானே இப்போ தான் பக்கமாக கட்டி பழகினேன். நீங்களும் இப்படி கட்டி பாருங்கள் மக்களே. ஈஸியாக மாலை கட்டலாம். நம்ம வீட்டுக்கு நம்மளே மாலை கட்டிக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. நம்ம பழகிக்கிட்டோம்னா நம்மளே நம்ம வீட்டுக்கு கட்டிக்கலாம்ல. அதெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? இது வீட்டிலே இருந்த மாதிரியாச்சு. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைத்தொழில்னு சொல்லுவாங்கள்ல மக்களே. எங்கே போனாலும் நம்ம கைத்தொழில் இருந்தால் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம் பார்க்காம, ஈகோ பார்க்காம, கௌரவம் பார்க்காம, நம்ம ஒரு இடத்துல இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறதா அப்படின்ட்டு ஈகோ பார்க்காம இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும். நம்மளால் முடியாது, செய்ய முடியாது அப்படின்னெல்லாம் இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது மக்களே. தைரியமாக இருங்க. அதுவும் லேடிஸுக்கு முக்கியமாக சொல்கிறேன், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்குன்னு 10 ரூபா நம்ம உழைப்புன்னு நம்மளுக்கு தனியாக வேணும்ல. நம்ம நம்ம வீட்லேயே எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம வேலை அப்படின்னா நம்ம சுயமரியாதையோடு இருக்கலாம் மக்களே. ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனல் பார்க்குறீங்க, யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நானும் உங்களை நம்பி தான் வீடியோலாம் போடுறேன். எவ்வளவோ பிரச்சனையும் தாண்டி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும் மக்களே. பாருங்கள், அழகாக கட்டியிருக்கேன்னா. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரோஸ் வச்சுக்கலாம். ரோஸ் வைக்கலாம், இல்லைன்னா இந்த கோழிக்கொண்டை பூவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட வச்சு கட்டிக்கலாம். ஏன் பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி வச்சு நம்ம இப்படியே சுற்றி நம்ம கட்டிகிட்டே வர 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 என்ன பண்ணும், அப்படியே அந்த நூல் அப்படியே திரும்பிக்கும். நீங்கள் இப்படி ஒரு நாட்டு போட்டு அப்படி திருப்பிட்டிங்கன்னா நூல் அப்படியே ரவுண்டாக அழகாக சுற்றிட்டு வரும். அவ்வளோதான். நம்ம இது மாதிரி கற்றுக்குவோங்க மக்களே. இப்போ நம்ம ரோஸ் வச்சு முடிச்சுட்டா அதுக்கு மேலே மஞ்சப்பூ வச்சாச்சு மக்களே. நீங்கள் பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம தலை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தலை இதையும் வச்சுக்கலாம். துளசி கிடைச்சாலும் வைக்கலாம், இல்லை இன்னொரு தலை இருக்கா அது வச்சாலே வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாலை கட்டியாச்சு மக்களே. அடுத்தது நம்ம கீழே இந்த முடி போடுவோம் இல்லையா, இந்த முடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு நார் எடுத்துக்கணும் மக்களே. பாருங்கள், இவ்வளோ தான் நார் எடுக்கணும்.
கொஞ்சமாக எடுத்துக்கணும். இதை வந்து நான் ரெட்டையாக மடிச்சிருக்கேன். ரெட்டையாக மடித்து இதில் ஒரு நாட்டு போட்டிருக்கேன். இப்போது நம்ம கையை வந்து இந்த பெருவிரலை வந்து இங்கே வச்சுக்கணும் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரல்கிட்ட தான் பூ இருக்கணும். இந்த பூவை அப்படியே சுற்றணும். அப்படியே சுற்றி வர 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 பூவெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா அது மேலே அப்படி அப்படியே வைக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கட்டியாச்சு. நம்ம இதுக்கு மேலே ரோஸு கொஞ்சம் வச்சுக்கலாம். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுற மக்களே, யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சப்போர்ட் பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோவும் இன்னும் நல்லா போடணும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை அப்படிங்கிறது வரும். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம இன்னும் நல்லா வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இப்படி வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் தலை வச்சுக்கலாம். தலையை இப்படி சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு அப்படியே வைக்கலாம். சரிங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு எதை நம்மளுக்கு என்ன, நம்ம தேவைக்கு என்னமோ நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம 10 ரூபா சம்பாரிச்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே போய் வீட்டுக்காரர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. வாங்கி கொடுப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் நம்ம அவங்களவே எதிர்பார்த்துட்ருக்கணும். நம்ம கிட்ட 10 ரூபா இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். தயவு செஞ்சு சொல்கிறேன் மக்களே, யாரையுமே இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது மக்களே. ஏன்னா எல்லாம் நல்லவங்களாட்டையே இருக்காங்க மக்களே. கடைசியில் வந்து அவங்களோட சுயநலத்தை அப்படியே காமிச்சிடுறாங்க மக்களே. அதனால் நம்ம வீடு உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு போய்க்கணும். நம்ம விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நம்ம குடும்ப விஷயத்த சொன்னோம்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ, இவங்க வீட்டில் இவ்வளோ தான் பிரச்சனையா, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது மக்களே. அதனால் வந்து யாரையும் நம்பாதீங்க மக்களே. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு போய்க்கணும். பார்த்தீங்களா, இப்படி கட்டியாச்சு. மாலை ரெடி ஆகிடுச்சு மக்களே. இதை இப்படி முடிச்சு போட்டு தலை கட் பண்ணி விட்டு நீட்டாக வச்சுக்கணும். அப்புறமா இந்த கீழே இருக்குல்ல மக்களே, இந்த நார் நம்ம ரெண்டாக மடக்கி வச்சு இது பண்ணுறோம் இல்லையா, இந்த நார், இதில் ஒரு சைடு நாரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக இப்படி முடிஞ்சுக்கலாம். அதான் ரெண்டாக முடிஞ்சிட்டு இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது இருக்குல்ல மக்களே, இந்த 2 நார் இருக்குல்ல, இந்த 2 நாரும் பாருங்கள் நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா,
அந்த முடிச்சில் இப்படி கோர்த்து விட்டு இப்படி நம்ம முடிச்சு போட்டுருவோம். பார்த்தீங்களா மாலை எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடாட்டியும் பரவாயில்ல மக்களே, இப்படி ஒரு வேலை கற்றுக்குங்க மக்களே.